இருக்கு. ஜீவசகாப்தன்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு எடப்பாடி பேசுனதை? திமுக காங்கிரஸுக்குள்ள ஒரு விரிசல் உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுனதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது அவர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அவருடைய ஆசையை அவர் தன்னுடைய கருத்தா ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் உடைஞ்சு வரப்போகுது, அதிக சீட்டு கேட்க போறாங்க, அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களே கேட்காதது எல்லாத்தையும் நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியா கேட்டுக்கிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் எங்களோட வரலான்னு எவரோ ஒரு முறை சொல்லி பார்த்தாரு, இடதுசாரிகள் எங்க கூட வரலான்னு சொல்லி பார்த்தாரு. அதற்கு அவங்க பே சண்முகம் அவர்கள், முத்தரசன் அவர்கள் எல்லோருமே வந்து பதிலடி கொடுத்தாங்க. நாங்கள் எப்படிங்க உங்களோட வர முடியும், நீங்கள் எப்படிங்க உங்களை நம்ப தகுந்தவர் கிடையாது, நீங்கள் பாஜகவோட இருக்கீங்கன்னு விடுதலை சிறுத்தைகளையும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, விஜய் கட்சியோடு சேர்த்து வைக்கணும்னு இந்த ஆதவ அர்ஜுனாவை வச்சு. அதுவும் படுதோல்வி ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கூட மீண்டும் மீண்டும் வந்து இந்த கூட்டணி உடைய போகுது, இந்த கூட்டணி உடைய போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்னது காரணம் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.எஸ். அழகிரி போன்றவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் கூட்டணியில் ஆட்சி கேட்குறோம், பங்கு கேட்குறோங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு விரிசலை திருச்சி வேலுசாமி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கல்ல காங்கிரஸ்ல, அதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம்ல. திருச்சி வேலுசாமியும் கூட சில கடுமையான திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், கே.எஸ். அழகிரி போன்றவர்கள் கொஞ்சம் திமுக குறித்து ஒரு மாற்று கருத்து வைக்கிறது, இந்த விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற டோனில் எடுக்கிற மாதிரி பேசுவதை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் உண்மையில் அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் குரலாகவும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய குரலாகவும் இல்லை. இங்கே வந்து கட்சி சீட்டு பேரம் இதை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது, கொள்கை ரீதியான உறவாகவே இருக்கிறது. இதுவரை இருந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது வேற, ராகுல் காந்தி என்பவர் வேற. காங்கிரஸ் கட்சியின் மீது இதுவரை திராவிட கட்சிகள் வைத்த எல்லா விமர்சனத்திற்கும் பதில் சொல்லும் முகமாக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்தி திணிப்பு காங்கிரஸாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியை பறித்த காங்கிரஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ்ன்னு இதுவரை காங்கிரஸ் மீது என்னென்ன பழியெல்லாம் பாரதிய ஜனதா போட்டு தப்பிச்சுக்குதோ, அல்ல கடந்த காலங்களில் திமுக போன்ற திராவிட கட்சிகள் வச்ச எல்லா விமர்சனத்துக்கும் ஒரு மாற்று முகமாக ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால் அவரை வந்து நீங்கள் எந்த முகாம்குள்ளேயும் அடைக்க முடியாது. இவங்க தானே இந்தியை கொண்டு வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு, மதவாதம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய முகமாக ராகுல் காந்தி இருக்கார். அதனால் ராகுல் ஸ்டாலின் உறவு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கிறதுனால விரிசல் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் புகாரிட்ட கேட்டு வந்துடுவோம். புகாரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.